பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அளவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அசைவில்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், வேத வார்த்தைகள் அனைத்துமே வாக்குத்தத்தங்கள் என்று விசுவாசிப்பார் உண்டு. சில வசனங்களை தங்களுக்கென்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார் என்று சொல்லி சில செலக்டட் வேர்ட்ஸஸ் மாத்திரம் வாக்குத்தத்தங்கள் எடுத்துக்கொள்வார் உண்டு. வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை தியானித்து அசை போட்டு சொந்தமாக்குகிற பொழுது கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் இப்படியாய் சொல்லுகிறான், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நம்பிக்கையிலே உறுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ வாக்குத்தத்தங்களை தந்தவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்பது மாத்திரமல்ல, உண்மை உள்ளவர் என்று மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு என்று வைத்திருக்கிறார். when we declare, proclaim, அப்போது நிச்சயமாக அது நடக்கிறது. பாருங்கள், நம்முடைய விசுவாசம் தான் முக்கியமானது. அதற்காகத்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் வாக்குத்தத்தத்தை நம்பி உறுதியாய் அசைவில்லாமல் அறிக்கை செய்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், God is faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், ஒரு நாளும் வார்த்தை விட்டு விலகாத தேவன். பாருங்கள், ஆகவே we should always believe that God will never let us down. He will keep his word. He will keep his promise. நமக்கு அந்த வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அதுதான் மிக முக்கியம். ஸோ உறுதியாய் பற்றி கொள்ளுதல், உறுதியாய் நம்பி இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற செய்கிறது. பூரண சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, சௌகரியத்தை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, மேன்மைகளை கொடுக்கிறது. பாருங்கள், அப்போது ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்கள், பிரபலமான பிரசங்கியார் D.L. மூடி சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். when we read a words or when we receive a words and when we hear a promise, ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நம் காதுகள் கேட்கும்படி நாம் பேச வேண்டும் சத்தமாக. அப்பொழுது நமக்கு வார்த்தையிலிருந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஸோ வாக்குத்தத்தங்களை கேட்கிற பொழுதும் வாசிக்கிற பொழுதும் உன்னிப்பாக we should give more attention to listen to the word. அதை சத்தமிட்டு வாசிக்கிற பொழுது நம்முடைய சத்தத்தினாலே நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, வாய் வழியாக உள்ளே போகிறது. பாருங்கள், அங்கே உள்ளே போகிற பொழுது நமக்கு அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. ஸோ வெளிச்சம் வருகிற பொழுது வெளிச்சத்தில் ஒரு வெளிப்பாடு வருகிறது. that is a revelation that is meant for us. நமக்காக கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தான் அது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருங்கள். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும் அளவு காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அப்படின்னார், அப்படியே செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையாக நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 10:23 படியாக நாங்கள் ஆண்டவரே அசைவில்லாமல் உறுதியாய் நம்பிக்கையை அறிக்கை செய்கிற பொழுது எங்கள் வாக்குத்தத்தங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீரா. அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாய்நாளை அறிக்கை செய்து இதயத்தில் விசுவாசிக்கிற பொழுது அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரே எங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நடத்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.